பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் முழக்கம். தனது பிறந்த நாளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். தெலுங்கானாவில் சுரங்க நிலச்சரிவில் சிக்கிய 8 பேரும் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பு. உடல்களை மீட்கக்கூடிய பணியில் தொடர்ந்து நீடிக்கும் சிக்கல். திருவாரூர் மாவட்டம் ஓகைப்பேரையூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 10,000 ஏக்கர் பச்சை பயிறு சாகுபடி. வயல்களில் தேங்கிய தண்ணீரால் பழுப்பு நிறத்தில் மாறிய செடிகள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. நடிகை விஜயலட்சுமியின் புகாரில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான சீமான். திருமண மோசடி, கருக்கலைப்பு உள்ளிட்ட புகார்கள் குறித்து 75 நிமிடங்கள் துருவி விசாரித்த காவல்துறை. வர்த்தக பயன்பாடு கேஸ் சிலிண்டர் விலை ₹5.50 உயர்ந்து 1965 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்தவிதமான மாற்றமுமின்றி ₹818.50 நீடிக்கிறது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் கொட்டி தீர்த்த பனி. உத்தராகண்டில் உடைந்த பனிக்கட்டுகளுக்குள் சிக்கிக்கொண்ட 24 பேரை மீட்கக்கூடிய பணிகள் தீவிரம். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பின் போது வார்த்தைகளால் மோதிக்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. துணை அதிபரும் சீண்டிய நிலையில் கனிம வளம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் சீற்றத்துடன் வெளியேறிய உக்ரைன் அதிபர். வழக்கு தொடர்பாக சீமான் தெரிவித்திருக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. விருப்பமில்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்தது போல் கதறுவதாக முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வகையில் பேசியதும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பெரியார் தொடர்பான தனது கருத்துக்களால் சர்ச்சையை ஏற்படுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணையால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்புகளில் சீமான் தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், இந்த வழக்கில் தனது தொடர்பு குறித்து பேசும்போது, என்னமோ வயதுக்கு வந்த பெண்ணை சோளக்காட்டிற்கு தூக்கி கொண்டு போனது போல் சிலர் கதறி கொண்டிருப்பதாக கூறினார். அப்போது சுற்றியிருந்த அக்கட்சி மகளிரணி நிர்வாகிகள் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகினர். என்ன இது பாலியல் வழக்கு? யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டு அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க? நான் எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல. என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. சீமானின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலும் இருந்தும் கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், விருப்பமில்லாமல் செய்தால்தான் அது பாலியல் வன்கொடுமை, விரும்பி இருந்தால் அதற்கு பெயர் என்ன என மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? 15 வருஷமாக நீங்கள் இங்கே பாருங்கள், 15 வருஷமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்கிறீங்க. எங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நான் சாதாரண சினிமா இயக்குனர், ஒரு திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவள் பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயங்காட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுற.
நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி நிறுத்தி சண்டை போடுறேன். வீரன்னா நேருக்கு நேராக போடணும், பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கும். இதையடுத்து சென்னையில் காவல்துறை விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போதும் மீண்டும் அதே கருத்தை அதே துணியில் சீமான் குறிப்பிட்டார். என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. பாலியல் குற்ற வழக்கு என்ன குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? தனது பேச்சில் சம்பந்தப்பட்ட நடிகை விஜயலட்சுமியை ஒருமையில் பேசுவதும் மரியாதையின்றி குறிப்பிடுவதை சீமான் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். சீமானின் கருத்துக்கள் அரசியல் களத்தில் மட்டுமல்லாது சமூக வலைதள பக்கங்களிலும் பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான சந்திப்பின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் புறக்கணித்து சென்றார். ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளன. What kind of diplomacy, JD, you are speaking about? You're in no position to dictate what we're going to feel. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 2 weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு தாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக அளித்த உதவிகளுக்கு கைமாறாக அந்த நாட்டின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய உரிமை தங்களுக்கு காலவரையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இது தொடர்பாக பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அமெரிக்காவிற்கு வருகை தந்த ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் வரவேற்றார். பிறகு செய்தியாளர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு உக்ரைனில் ஆண்கள் இல்லை என்று தெரிவித்ததால் கோபமடைந்த ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டிற்கு வந்து பார்க்குமாறு அழைத்தார். What kind of diplomacy, JD, you are speaking about? What do you mean? I'm talking about the kind of diplomacy that's going to end the destruction of your country. Yes, but if you Mr. President, with respect, I think it's disrespectful for you to come into the Oval Office and try to litigate this in front of the American media. Right now, you guys are going around and forcing conscripts to the front lines because you have manpower problems. You should be thanking the President for trying to bring an end to this conflict. இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் அதிகரிக்கவே அதிபர் ட்ரம்ப் குறுக்கிட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்கா என்ன உணரப்போகிறது என்று கட்டளையிடக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை என்று கடுமையான வார்த்தைகளால் குறிப்பிட்டார். 3ஆம் உலகப் போருடன் சூதாட்டம் செய்வதாகவும் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார். Everybody has problems, even you, but you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have war. Don't tell us what we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because you're in no position to dictate that. That's Remember exactly this. You're in no position to dictate what we're going to feel. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. முன்னாள் அதிபர் ஜோ பைடனை முட்டாள் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்காவின் ஆயுத தளவாடங்கள் இல்லை என்றால் இந்த போர் 2 வாரங்களில் முடிந்திருக்கும் என்றும் காரசாரமாக கூறினார். We gave you, through this stupid president, $350 billion. We gave you military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days, I heard it from Putin. In 3 days, this is something maybe new. Less. In 2 weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. அமெரிக்காவை அவமதிப்பதாகவும் நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கூறியதால் அதிருப்தியடைந்த ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு தொடராமல் புறக்கணித்தார்.
இதனால் வெள்ளை மாளிகையில் இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வையும் மதிய விருந்தையும் புறக்கணித்துவிட்டு ஜெலன்ஸ்கி புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் அலுவலகம் எடுத்திருக்கூடிய செய்தியில் அமெரிக்கா தலையிடுவதால் அதிபர் ஜெலன்ஸ்கி அமைதிக்கு தயாராக இல்லை என்று தீர்மானித்திருப்பதாகவும் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தை அவமதித்தாலும் அமைதிக்கு தயாராக இருக்கும்போது அவர் திரும்பி வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வான்ஸ் இடையிலான வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்றனர். பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின், போலந்து, ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளன.